ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த டேப் கூடைக்கு கைப்பிடி எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த லாக் டைப்பு கைப்பிடி இருக்குல்ல, அது எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கூடை பார்ட் 1 பார்ட் 2ன்னு 2 வீடியோவாக நான் போட்டிருக்கேன். அடியில் பேஸ் போட்டுட்டு மேலே ஒரு வீடியோ தனியாக பார்ட் 2ன்னு போட்டிருக்கேன். பாருங்கள் தேவைப்படுறவங்க. இப்போது அந்த சென்டர்லேருந்து நான் கை வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. எத்தனை ஹோல்ஸ் இருக்குதுன்னு 2 பக்கமும் இப்படி எண்ணிக்கணும். 10 ஹோல்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அந்த 10 நாட்டு 10 முடிச்சு இருக்கிற மாதிரி இடையில இருக்கணும் ஒரு கைப்பிடிக்கும். இப்படி வச்சு நேராக வச்சு ஒயரை விட்டிங்கன்னா, ஒரு ஒயரை கட் பண்ணி நீங்கள் இந்த ஹோல்ஸில் விட்டிங்கன்னா அது நேராக அந்த ஹோல்ஸ்க்கு போகும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இது டேப் கூடங்கிறதுனால நல்லா அமுத்தி வச்சு நம்மளால் பார்க்க முடியாது. இப்போது டேப் எடுத்துக்கலாம். 1 2 3 நான் பாருங்கள் 3 அந்த 20 சென்டிமீட்டர் வரைக்கும் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். நீங்கள் 3.25 அந்த மாதிரி கூட எடுத்துக்கோங்க. நம்ம ஹைட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி வச்சு அதை 2ஆக மடித்து எடுத்துக்கணும். இப்போ நான் 3.25 அடியில் ஒரு டேப்பு உள் ஒயர் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி டேப்பில் நான் எடுத்துக்கிறேன். 2 டேப் எடுத்திருக்கேன் பாருங்கள். அந்த 3.25 அடியில் 2 டேப் எடுத்துக்கிட்டு இப்போ இது ஒரு பக்கமாக வளைஞ்சிட்டு இருக்குல்ல, அது ஆப்போசிட் சைடு எந்த பக்கம் வளைஞ்சிருக்குதோ அதுக்கு எதிர்பக்கம் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுட்டு அதை கொஞ்சம் இந்த மாதிரி அமுத்தி விட்டோம்னா அந்த ரொம்ப பெண்டாக வளைஞ்சி வருதில்ல, சுருண்டுக்கிட்டு வரும்ல, அந்த மாதிரி சுருண்டுக்கிட்டு வராமல் இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கோங்க டேப்பை. இப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பாருங்கள். அது கொஞ்சம் ரொம்ப அந்த மாதிரி வளைஞ்சி விழாமல் இருக்கும். இப்போது இதை 2ஆக கட் பண்ணிக்கலாம். இது உள் ஒயர் கொடுக்கறதுக்காக சமமாக இப்படி கட் பண்ணிக்கோங்க. டேப்பே உள்ளார வச்சு நம்ம மேலே மட்டும் அந்த கூடை பின்னுற ஒயர் வச்சு பண்ண போகிறோம். இது உள் ஒயர் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி 2ஆக கிழிச்சிக்கோங்க. அந்த அளந்து கட் பண்ணோம்ல அந்த டேப்பு இது பாருங்கள். இப்போ இன்னொரு டேப் இருக்குல்ல, அதையும் அதே மாதிரி 2ஆக கிழிச்சு எடுத்துக்கோங்க. சமமாக வச்சு கிழிச்சிக்கோங்க. எடுத்துட்டு மொத்தம் நம்ம ஒரு பக்கத்துக்கு 3 வைக்க போகிறோம். இப்போ 4 இருக்குது, அதனால் 1 தனியாக எடுத்து வச்சுட்டு 3 மட்டும் வச்சுக்கோங்க. ஒன்றுக்குள்ளார 1 அந்த ஒயர் வைப்போம்ல உள் ஒயரு, அது மாதிரி 3 வச்சுக்கோங்க. இன்னும் 1 மீதி இருக்குது. நீங்கள் அதே அளவு டேப்பு இன்னொன்று கட் பண்ணிவிட்டு அதை 2ஆக கிழிச்சிங்கன்னா அது இன்னொரு பக்கத்துக்கு வந்துடும். இப்போது இது ஒரு பக்கத்துக்கு தான் நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒன்றுக்குள்ளார 1 மேலே 1 வச்சுக்கோங்க. ஒன்றுக்குள்ளார இல்லை, 1 மேலே 1 வச்சுட்டு இந்த மாதிரி சமமாக மடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அந்த இடத்த சமமாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 3 டேப்பும் சமமாக இந்த மாதிரி அமுத்தி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இதுதான் நம்ம அந்த ஓட்டைக்குள்ளார விட்டு எடுக்கும்போது நமக்கு தெரியும். அது வரைக்கும் இழுத்தா போதும் அப்படின்னு தெரியறதுக்காக அந்த மாதிரி நம்ம திரும்பவும் அந்த 2ஆக மடிச்சிருந்தோம்ல, அதிலிருந்தும் திரும்பவும் அதை 2ஆக மடிக்கணும். அதுக்காக தான் அது அந்த மாதிரி பாருங்கள். இப்போ மாட்டிட்டு அந்த அடையாளத்துக்கு வச்சுருந்த ஒயரை எடுத்துருங்க. நீங்கள் எடுத்துட்டு இந்த மாதிரி சமமாக பிடிச்சிக்கோங்க. இப்போது சமமாக வச்சாச்சு. இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இப்போ இதுக்கு மேல் ஒயர் 2 ஒயர் வச்சு கைப்பிடி போட போகிறோம். அதுக்கு ஒயர் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதிலிருந்தும் இந்த மாதிரி 2ஆக பாருங்கள். அந்த பாதி மடிச்சிருந்தோம்ல, அந்த பாதியிலிருந்து மறுபடியும் பாதியாக ஒரு பக்கம் அப்படியே இருக்குது. மொத்தம் அந்த டேப்பு 4 பாகமாக நம்ம எடுக்கணும். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு மடித்தது பாருங்கள், அந்த ஓட்டை வரைக்கும் இருக்குது, அந்த கூடை வரைக்கும் இருக்குது. அதன் பிறகு 2 பக்கமும் நீட்டமாக இருக்குது. அதில் ஒரு பக்கத்தை மட்டும் நான் பாருங்கள் பாதியாக அப்படியே அடையாளப்படுத்தி வச்சுருக்கேன். அதை இழுத்துக்கோங்க. இப்போது திரும்பவும் நம்ம அதை பாதியாக மடித்தோம்ல, அதை இழுத்துக்கோங்க. பாருங்கள், ஸ்லோவாக தான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 2ஆக மடித்து அதை உள்ளார விட்டோம். அதன் பிறகு ஒரு பக்கம் பாருங்கள் நீட்டமாக இருக்குது, ஒரு பக்கம் இருக்கிறத திரும்பவும் அதை சமமாக அப்படி மடித்து வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த இடம் வரைக்கும்.
இது மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் வந்து ஃபுல்லாக நீட்டமாக இருக்குது, ஒரு பக்கம் உள்ள நீட்டத்தை நம்ம அதிலிருந்து பாதி ஒரு அடையாளப்படுத்தி அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து சென்டரில் பாருங்கள் வச்சுட்டோம். இப்போது இது வந்து 14 அடி நான் ஒயர் கட் பண்ணியிருக்கேன். 14 அடியில் 2 ஒயர் எடுத்திருக்கேன். க்ரீன் கலர் ஒன்று, ரோஸ் கலர் ஒன்று ஒயர் எடுத்துக்கோங்க. இப்படி ஒரு ஒயருக்குள்ளார ஒரு ஒயர் வச்சுக்கோங்க. இப்போ இந்த பக்கம் பாருங்கள், ஒரு பக்கம் பாருங்களேன் பாதியாக தான், கொஞ்சோண்டு தான் ஒயர் இருக்கும், ஒரு 1/4 பங்கு தான் இருக்கும். 1/4 பங்கு ஒயர் அந்த டேப்பு தான் வெளியே தெரியும், உங்களுக்கு மேலே தெரியும். உள்பக்கத்து வர டேப்பு வந்து அதிகமாக இருக்கும். இப்போ இந்த ஒயரை அது உள்ளார விட்டுறலாம். எப்பயும் நம்ம கூட பின்னுறதுக்கு விடுவோம்ல, அதே மாதிரி விட்டுட்டு 2 நுனி பகுதியும் சமமாக பிடிச்சிக்கோங்க. ஒயர் ரொம்ப அதிகமாக நீட்டமாக இருக்குல்ல, அதனால் ரொம்ப இதாக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி அந்த டேப்பு விலகாமல் அதையும் பிடிச்சிக்கோங்க. அதாவது டேப்பை வந்து மொத்தம் 4 பங்காக இருக்கிற மாதிரி தெரியும். ஒரு பங்கு இப்போ 3 பங்கு ஒரு பக்கம் உள் பக்கம் இருக்குது, 1/4 பங்கு டேப்பு மட்டும்தான் வெளிப்பக்கம் இருக்குது, அந்த மாதிரி. இப்போ அந்த ஒயரை வச்சுக்கோங்க. மேலே பாருங்கள் அந்த சுற்றணும், அவ்வளோதான். நம்ம இங்கே கைப்பிடி பின்னுவோம்ல, அந்த மாதிரி அடிப்பக்கத்தில் இருந்து பாருங்கள் ஒயரை இப்படி நல்லா மேலே இருக்குது, அந்த ஒயரை அடிப்பக்கத்துக்கு கொண்டு போயிட்டு அப்படியே சுற்றணும், அவ்வளோதான். நீங்கள் அப்படியே இது பின்னுறதுக்கு உங்களுக்கு இதாக இருந்தால் அப்படியே சுற்றி கொண்டு வந்துடுங்க. அந்த இடத்துக்கு மேலே வரும்போது லெஃப்ட்லேருந்து ஒரு டைம், ரைட்லேருந்து ஒரு டைம் அடிப்பக்கமாக கொடுத்து இந்த கைக்கு மாற்றி மாற்றி கொண்டு வந்துடுறேன். கொஞ்சம் தூரம் அப்படி பின்னிட்டு வந்துட்டு கட்டை விரலால் அமுத்தி உள்ளார விடணும். அப்போ நமக்கு அந்த வெள்ளை டேப்பு தெரியாமல் இருக்கும். இந்த டேப்பே வச்சு போடும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். யூடியூப்பில் நிறைய பேர் போட்டிருக்காங்க, அந்த டேப் கூடைக்கு இந்த மாதிரி கைப்பிடி நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஏற்கனவே நிறைய சிஸ்டர்ஸ் இந்த மாதிரி போட்டு காமிச்சிருக்காங்க. பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ டேப்பை இறுக்கி கையில் இறுக்கி பிடிச்சிக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி கட்டை விரலால் அமுத்தி விடணும். வளையாமல் நம்ம அந்த அடையாளப்படுத்தி வச்சுருக்கிற வரைக்கும் இதுங்கணும். ஃபஸ்ட்டு 2ஆக சமமாக டேப்பை இது பண்ணணும். அதன் பிறகு அந்த ஒரு பக்கத்தில் உள்ளதை மறுபடியும் பாதியாக அதை மடித்து உள்பக்கம் தள்ளி விட்டு அந்த டேப்பை கொண்டு வந்துட்டோம். உள்பக்கம் இப்போ 3/4 பங்கு டேப்பு உள்பக்கம் இருக்கும், 1/4 பங்கு டேப்பு மட்டும்தான் மேலே இருக்கும். அந்த மேலே இருக்குல்ல, அந்த மேலே உள்ளதை மட்டும் ஃபஸ்ட்டு இப்படி சுற்றணும். சுற்றிட்டு இறுக்கி பிடிச்சிட்டு அந்த இடத்துல ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. இப்போ சுற்றியாச்சு, இதை முடிச்சு போட்டு இப்படி வச்சுக்கோங்க. இப்போது உள்பக்கம் 2 ஒயர் இருக்கும். இப்போ உள்ளார டேப் இருக்குல்ல பாருங்கள், உள்பக்கத்துலேருந்து வர டேப்பு பாருங்கள், நீட்டமாக இருக்கும் அந்த டேப்பு. இப்போது அந்த உள்ளாரையும் இந்த பக்கம் எப்படி நம்ம பின்னிட்டு வந்தோமோ அதே மாதிரி உள்பக்கம் இருக்கிற அந்த 2 ஒயரை வச்சு அந்த கூடை மேலே நுனி பகுதி வரைக்கும் கொஞ்சம் பின்னிட்டு வந்திருக்கேன். அதை முடிச்சு போட்டு வச்சுருக்கோம்ல, அந்த அளவுக்கு வர வரைக்கும் தான் இந்த மாதிரி தனித்தனியாக பின்ன போகிறோம். அதன் பிறகு நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பின்னணும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி அந்த பக்கம் பின்னணும்ல, அதே மாதிரி தான் பின்னுறேன். ரைட்லேருந்து ஒரு டைம், லெஃப்ட்லேருந்து ஒரு டைம் அந்த ஒயரை கொடுக்கணும். ரோஸ் ஒயரை இந்த கையிலேருந்து அடியில் கொடுத்தாக்க, க்ரீன் ஒயரை இந்த பக்கத்துலேருந்து இப்படி கொண்டு வந்து அப்படியே அடியில் கொண்டு வந்துடுங்க. இந்த பக்கம் மேலே வளைச்சி கொண்டு வந்து அடிப்பக்கம் இந்த கைக்கு வந்துடணும். இதே மாதிரியே கொண்டு வந்துட்டு அப்படியே உள்ளார கட்டை விரலால் அதை அமுத்தி விடணும். அமுத்தி விட்டாக்க அது உள்ளார நெருக்கமாக போயிடும், பட்டை தெரியாது நமக்கு. பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இது அந்த நுனி பகுதி வரைக்கும் இப்படி நம்ம பின்னி அமுத்தி விட்டு நல்லா டைட்டாக அமுத்தி விட்டு பின்னி இப்போ எடுத்துகிட்டு வந்தாச்சு. பார்த்துக்கோங்க, போதும் இந்த அளவுக்கு. இப்போ வந்தோன்னே அப்படியே முன்பக்கம் திருப்பிக்கலாம். அந்த ஒயரை கையில் இறுக்கி பிடிச்சிக்கிட்டேன். அந்த உள்பக்கம் பின்னிருக்கேன்ல, அதை இறுக்கி கையில் பிடிச்சிக்கிட்டு இப்போ மேலே போட்டிருந்த முடிச்சியும் எடுத்து விட்டாச்சு. எடுத்து விட்டுட்டு இப்போ அந்த அடியில் இருக்கிற டேப்பு மேலே இருக்கிற டேப்பு எல்லாத்தையும் சேர்த்து பின்னணும். இப்போ இந்த முடிச்சியை பாருங்கள் எடுத்து விட்டாச்சு. எடுத்து விட்டுட்டு நல்லா இப்படி அமுத்தி கட்டை விரலில் நல்லா அமுத்திட்டு உள்பக்கம் உள்ளது மேலே உள்ளது எல்லா டேப்பும் எல்லா ஒயர் டேப்பையும் சேர்த்து பிடிச்சிக்கோங்க. அடிப்பக்கம் வர்றது மேலே வர்றது எல்லாத்தையும் சேர்த்து பிடிச்சிட்டு இப்போது அந்த ஒயரை வந்து 2ஐயும் சேர்த்து சுற்றுங்க.
நல்லா 2 டைம் 3 டைம் சுற்றி க்ரீன் ஒயர் ஒரு பக்கமும் ரோஸ் ஒயர் ஒரு பக்கமும் வர மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. இப்படி வருது பாருங்கள். இப்போ கீழே உள்ள டேப்பையும் சேர்த்து சுற்றிக்கணும். நல்லா அது பாருங்கள் அப்படியே லூஸாகும். அப்படி லூஸ் ஆகாமல் இழுத்து பிடிச்சி நல்லா டைட்டாக இப்படி அமுத்திக்கோங்க. அமுத்திட்டு இப்போ பாருங்கள் இப்படி எல்லாம் சுற்றுறேன், எல்லாத்தையும் சேர்த்து பின்னுறேன். அடியில் 6 டேப் இருக்கும், 6 இருக்கும், மேலே 3 அடியில் 3 இருக்குல்ல, அந்த 6ஐயும் சேர்த்து வச்சு இப்போ சுற்றுறேன் நான். நம்ம டாட்ஸ் கைப்பிடிக்கு போடுவோம்ல அதே மாதிரி தான் பாருங்கள். இப்போ இப்படி கொண்டு வந்து இப்போ அடுத்த ஒயர் அடியில் கொண்டு வந்து 2 ஒயருக்கும் கேப்பில் கொடுக்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து இப்போ பின்னுறோம். அடியில் உள்ளது மேலே உள்ளது எல்லாத்தையும் சேர்த்து பின்னுறோம். ஒரு 2 சுற்று அந்த நுனிப்பகுதி வருதுல, கூடையோட நுனிப்பகுதி வரும்போது அந்த பச்சை ஒயர்லாம் ஒரு பக்கம் வரத்துக்கு சுற்றி எடுத்துகிட்டு வரணும் எல்லாத்தையும் சேர்த்து. அதே மாதிரி ரோஸையும் நல்லா ஒரு சுற்றிட்டு அந்த 6ஐயும் சேர்த்து சுற்றணும். சுற்றிட்டு ஒரு கைப்பக்கம் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அதன் பிறகு டாட்ஸ் கைப்பிடி நம்ம போடுவோம்ல அதே மாதிரி தான் அடிப்பக்கமாக கொண்டு போகிறேன் பாருங்கள் ஒயரை. இந்த லாஸ்ட் ஒயரை கொண்டு வந்து அந்த முன்னாடி இருக்க அந்த ரோஸ் ஒயரை அமுத்திட்டேன். இப்போ ரோஸ் ஒயர் அடிப்பக்கமாக கொண்டு வந்து 2 க்ரீன் ஒயருக்கும் கேப்பில் கொடுக்கணும். இடையில கொடுத்து பாருங்கள், இடையில கொடுத்து இப்படி மேலே எடுத்துகிட்டு வந்து ஒரு பக்கம் லெஃப்ட்லேருந்து கொடுத்தா ஒரு தடவை ரைட்லேருந்து அடியில் கொடுக்கணும். கட்டை விரலில் இப்படி அமுத்தி விடணும். அப்போ தான் கேப் விழாமல் கூட நல்லா டைட்டாக இருக்கும். அந்த கைப்பிடி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த வெள்ளை கலர் தெரியாமல் இருக்கும். அப்போ தான் கொஞ்சம் பின்னல் பின்னிட்டு ஒரு 5-6 பின்னல் பின்னிட்டு உடனே கட்டை விரலை வச்சு நல்லா அமுத்தி விடணும், உள்ளார நெருக்கி விடணும். அதனால தான் நம்ம ஒயர் வந்து அதிகமாக எடுத்திருக்கோம். இது ஏற்கனவே நம்ம கூடை பைக்கெலாம் உள் ஒயர் வச்சு போடுவோம்ல அதே மாதிரி தான் இது உள்ளார டேப் கொடுத்து போடுறோம். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தால் செலோ டேப்பு போட்டு ஒட்டிக்கலாம் கூட, இல்லைன்னா கயிறு ஏதாவது நூல் போட்டு கூட நீங்கள் கட்டிக்கோங்க. அந்த மேலே உள்ளதை கட்டிக்கிட்டு அப்படியே சுற்றி கட்டிக்கிட்டு கூட நீங்கள் மேலே அந்த ஒயர் வச்சு பின்னலாம் விலகாமல் இருக்கிறதுக்கு. இப்போ நான் பாருங்கள் இந்த மாதிரி பின்னுறேன்ல, இதே மாதிரியே நீங்கள் அப்படியே பின்னிட்டு வாங்க. பார்க்குறதுக்கு பாருங்கள் அப்படியே டாட்ஸ் கைப்பிடி வந்து அழகாக வந்துடும். இந்த டேப்பே கொடுத்துக்கலாம். நம்ம இந்த டேப் கூடைக்கு வாங்கினதுனால இந்த பட்டை நம்மள்கிட்ட இருக்கும், அதனால் அதே கொடுத்துக்கலாம். அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும்ன்ட்டு அதே கொடுத்து போடலாம். கொஞ்சம் தூரம் பின்னிட்டு அப்படியே உள்ளார வந்து நல்லா தள்ளி விடணும். கட்டை விரலை வச்சு நல்லா அமுத்தி விடணும். அந்த பட்டையும் விலகாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் ஒரே மொத்தமாக இருக்கும், இல்லைன்னா ஒரு மொத்தம் வந்து மாறி மாறி வந்துடும். இப்போ இது மாதிரி அந்த மேலே வரைக்கும் பின்னுங்க. பாருங்கள் அந்த ஒயர் மடக்கி வச்சுருந்தேன் பாருங்கள், அது வரைக்கும் நான் பின்னி கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள். அது வரைக்கும் தான் பின்னிருக்கேன். பின்னிட்டு இப்போ இந்த இடத்துல முடிச்சு போட்டுருங்க, ஏன்னா பிரிஞ்சு வந்துடும். அதனால் அந்த ரோஸ் ஒயர் 2 பச்சை ஒயர் 2 வச்சு முடிச்சு போட்டாச்சு. இப்போ பாருங்களேன், இது முக்கால்வாசி ஒயர் இருக்குது. இதை அப்படியே மடக்கி இப்படி 3ஐயும் கொண்டு வந்து அதை எப்படி உள்ளார விடுறேன்னு பாருங்கள். இப்படி வெளிப்பக்கத்தில் இருந்து உள்ளார விடுறேன். உள்ளார விட்டு இப்படி அந்த பக்கமும் பாருங்கள், இப்படி கால்வாசி ஒயர் அந்த மாதிரி தான் விட்டோம். இந்த அடையாளத்துக்கு பாருங்கள் கொஞ்சம் மடித்து வச்சுருக்கேன் அந்த கால்வாசி ஒயர், அவ்வளோதான். இந்த இடத்துலையும் பாருங்கள் அந்த 3 ஒயர் பிட்டாக அந்த இடத்துல இருக்கும், அது வரைக்கும் இதை கொண்டு வந்துடுங்க, அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல ஒரு செலோ டேப்பு போட்டு நீங்கள் இந்த மாதிரி ரோல் பண்ணி அப்படியே சுற்றிக்கோங்க. ஏன்னா பிட்டாக அந்த 3 டேப் இருக்கும். நீட்டமாக இருக்கிற டேப் இல்லாமல் இந்த பக்கம் பாருங்கள் அந்த 3 இருந்துச்சு, அது வரைக்கும் தான் பின்னிட்டு அந்த இடத்துல முடிச்சு போட்டு ஒயரை வச்சிட்டோம். இப்போ அந்த இடத்துல கொண்டு வந்து இந்த பக்கம் இருக்குதுல்ல, இப்போ உள்ளார விட்டு எடுத்துகிட்டு வந்தேன் பாருங்கள் அடிப்பக்கமாக, அதையும் வச்சுட்டு நீங்கள் நல்லா நெருக்கமாக வச்சுட்டு இந்த மாதிரி சுற்றிக்குவாங்க. அந்த இடத்துல பின்னுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நல்லா அந்த ஒயர் பின்னிட்டு வந்த ஒயரை தள்ளி விட்டுட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த இடத்துல 3 டேப்பு பிட்டாக தெரியும் உங்களுக்கு. அதோடு இதை கொண்டு வந்து உள்ளார அப்படி லைட்டாக சொருகிற மாதிரி அந்த இடத்துல வச்சு ஒரு டேப்புக்குள்ளார ஒரு டேப் அப்படி சொருகிற மாதிரி அந்த இடத்துல வச்சுட்டு இந்த மாதிரி செல்லோ டேப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா இப்படி அமுத்தி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்போ இந்த முடிச்சு எடுத்துகிட்டு நம்ம பின்னிட்டு வந்தோம்ல அதே மாதிரியே அப்படியே பின்னிக்கிட்டே வரணும். கொஞ்சம் மடியில் வச்சு அப்படியே பின்னினீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்துடும் பின்னுறதுக்கு. அந்த டேப்பு போட்டிருந்தோம்ல அந்த இடத்துல அப்படியே பின்னும் போதே நெருக்கமாக பின்னுங்க. கொஞ்சம் தள்ளி விடுறதுக்கு கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் கையை வச்சு தள்ளி விடணும்.
அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த இடத்துல டேப் ஒட்டி அந்த செலோ டேப்பு போட்டு ஒட்டியிருந்தோம்ல அந்த இடத்துல வந்து நல்லா பின்னும் போதே கொஞ்சம் நெருக்கமாக அந்த தெரியாத மாதிரி பின்னிக்கோங்க. இப்போ இதே மாதிரியே அப்படியே பின்னிக்கிட்டே வாங்க. பாருங்கள், இந்த இடம் வரைக்கும் அந்த நுனி பகுதி வரைக்கும் பின்னிக்கிட்டே வந்துட்டு ஒரு க்ரீன் ஒயர் உள்ளாரையும் ஒரு ரோஸ் ஒயர் உள்பக்கமும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு வெளிப்பக்கம் 2 ஒயர் வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து சுற்றுறேன் பாருங்கள். அந்த இடத்துல ஒரு சுற்று மட்டும் இப்படி சுற்றி கொண்டு வந்து அந்த இடத்துல நம்ம ஆரம்பித்தப்போ எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி பண்ணணும். இப்போ ஒரு க்ரீன் ஒயரும் ஒரு ரோஸ் ஒயரும் உள்பக்கம் விட்டுட்டேன். ஒரு க்ரீன் ஒயரும் ஒரு ரோஸ் ஒயரும் வெளிப்பக்கம் இருக்குது. இந்த வெளிப்பக்கம் உள்ளதை முடிச்சு போட்டுட்டு இப்போ உள்பக்கம் உள்ளதை நம்ம பாருங்கள் இந்த மாதிரி சுற்றி எடுக்கணும். ரோஸ் கலரை வந்து பாருங்கள் இந்த பக்கத்துலேருந்து அப்படியே விட்டு சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு மடங்காமல் பார்த்து சுற்றுங்க. ரோஸ் கலரை ரைட்லேருந்து உள்பக்கம் விடுறேன். அதே மாதிரி க்ரீனை விடும்போது லெஃப்ட்லேருந்து இந்த பக்கம் விட்டு எடுக்கணும். ஒன்றும் இல்லை, அப்படியே அந்த டேப் தெரியாமல் சுற்றணும், அவ்வளோதான். அப்படியே சுற்றி கொண்டு வந்து அந்த ரோஸ் ஒயரை பாருங்கள் அப்படி வெளிப்பக்கம் தள்ளி விட்டுறேன். வெளிப்பக்கம் கொண்டு வந்துட்டேன். அதே மாதிரி க்ரீனை இப்போ என்ன பண்ணணும், அந்த பக்கத்துலேருந்து விடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி விட்டு டைட்டாக நல்லா இழுத்து சொருகுங்க. இழுத்துட்டு அந்த மாதிரி சுற்றிட்டு அந்த க்ரீனையும் அப்படியே வெளிப்பக்கம் அந்த ஓட்டை வழியாகவே வெளிப்பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அந்த ஹோல்ஸுக்குள்ளார நல்லா இறுக்கி டைட்டாக சுற்றின பிறகு அதை அப்படியே வெளிப்பக்கம் கொண்டு வந்துடுறேன் பாருங்கள். வெளியில் இழுத்துட்டு வந்துட்டேன். ரோஸ் ஒயரும் அந்த க்ரீன் ஒயரையும் இப்படி வெளிப்பக்கம் டைட்டாக இழுத்தாச்சு உள்ளார சுற்றினதை. இப்போ உள்ளார கம்ப்ளீட்டாக சரியாயிடுச்சு. இப்போ வெளிப்பக்கம் பாருங்கள், அந்த உள்ளேருந்து கொண்டு வந்தோம்ல அந்த ரோஸ் ஒயரை இப்படி வந்து கட்டை விரலில் இப்படி இழுத்துட்டு வந்து அதை மேலே வச்சு அதையும் சேர்த்து இப்போ மேலே சுற்ற போகிறோம். அவ்வளோதான். அந்த முடிச்சு போட்டிருந்தோம்ல அதை எடுத்து விட்டுட்டு இப்போ பாருங்கள் அந்த உள்பக்கம் அந்த ஒயரை அந்த வெளியில் கொண்டு வந்த ஒயரை இப்படி மேலே இழுத்து டைட்டாக இப்படி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்போ இந்த ஒயரை வந்து மேலே முடிச்சு போட்டு வச்சுருந்தோம்ல வெளிப்பக்கம் ஒரு ரோஸ் ஒயரும் ஒரு க்ரீன் ஒயரும் அதையும் அதே மாதிரியே இந்த மாதிரி சுற்றுங்க. இந்த இடத்துல நம்ம வந்து அந்த டாட்ஸ் மாதிரி பின்ன முடியாது. அதனால் ரோஸ் ஒயரையும் சுற்றுங்க. அந்த பக்கத்தில் இந்த பக்கத்துலேருந்து ரோஸை விட்டாக்க க்ரீனை பாருங்கள் அந்த பக்கம் இருந்து விடுறோம். ரைட்லேருந்து ரோஸை விட்டோம், க்ரீனை லெஃப்ட்லேருந்து விடுறோம். இந்த மாதிரி மாற்றி மாற்றி விடும்போது அந்த டாட்ஸ் மாதிரி உங்களுக்கு தெரியும். ஒரு தடவை ரோஸை விடுங்க, ஒரு டைமு க்ரீனை விடுங்க. அந்த பக்கத்துலேருந்து இப்படியே விட்டு கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு சுற்றிட்டு நீங்கள் அப்படியே இது பண்ண வேண்டியதுதான். நல்லா டைட்டாக இழுத்து சுற்றுங்க. பாருங்கள், நான் இப்போ பிரிச்சுட்டேன். அந்த இடத்துல வந்து மொத்தமாக தெரிஞ்சிச்சு. அதனால் அந்த இடத்துல பிரிச்சுட்டு நல்லா இறுக்கமாக டைட்டாக சுற்றுங்க. இல்லைன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஒயரை ஃபுல்லாக சுற்றிட்டு கூட அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சம் ரோஸை ஒன்று சுற்றலாம். எப்படி வேணாலும் அது உங்கள் ஐடியாவை பொறுத்து அப்படி சுற்றிக்கோங்க. எப்படி உங்களுக்கு கரெக்டாக வருதோ அப்படி பாருங்கள். நான் அந்த பார்டர் இருக்குல்ல, அந்த பார்டர் ரோஸ் கலர் சுற்றிருக்கோம்ல அந்த இடத்துல ரோஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படின்னு நினச்சி அந்த மாதிரி இப்போ பிரிச்சுட்டு நான் அந்த ரோஸ் மட்டும் சுற்றுறேன். அந்த இடத்துல அந்த கூடைப்பைக்கு நுனி பகுதியில் மேலே பார்டர் மாதிரி கொடுத்துருக்கோம் பாருங்கள் அந்த கூடைப்பையில், அதுக்காக. அந்த வரைக்கும் நம்ம ரோஸ் தெரிகிற மாதிரி சுற்றலான்ட்டு ஃபஸ்ட்டு ரோஸ் சுற்றிட்டேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டையும் ஒரே நேரத்தில் சுற்றினா கஷ்டமாக இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு ரோஸை மட்டும் இப்படி சுற்றி உள்பக்கம் கொண்டு போயிருங்க. அதன் பிறகு க்ரீனை சுற்றிக்கோங்க. அந்த இடத்துல உள்ளார சொருகி விட்டுருங்க பாருங்கள். அடி பக்கம் வரைக்கும் கொண்டு போய் இப்படி கையை வச்சு அடியில் டேப் தெரியாத மாதிரி அந்த வெள்ளை கலர் தெரியாத மாதிரி சுற்றுங்க. சுற்றிட்டு பாருங்கள் அதே ஹோல்ஸில் உள்பக்கம் அமுத்தி உள்ளார சொருகி விட்டுட்டு அப்படியே எடுத்து இழுத்தாச்சு. இப்போ க்ரீன் மட்டும் இருக்கும். அந்த க்ரீனையும் இந்த மாதிரி சுற்றிட்டு நீங்கள் கீழே எடுத்துகிட்டு போய் சொருகிற வேண்டிதான். அந்த ரோஸ் தெரியணுன்னா கொஞ்சம் கேப் விட்டு கூட நீங்கள் பண்ணலாம். இல்லை க்ரீன் மட்டும் தெரியணும் அப்படின்னா நீங்கள் க்ரீன் மட்டும் தெரிகிற மாதிரி கூட வைக்கலாம். அந்த கூடைப்பை உங்களுக்கு அந்த இடத்துல என்ன கலர் வருதோ அந்த கலர் தெரியணுன்னா அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம்.
நல்லா டைட்டாக பாருங்கள். ஒயர் நான் 14 அடி எடுத்திருந்தேன். ஒயர் பாருங்கள் இவ்வளோ தான் வந்திருக்கு. மீதி இவ்வளோ தான் இருக்குது பாருங்கள். சொருகிற அளவுக்கு தான் இருக்குது. கரெக்டாக இருக்கும். அப்படியே உள்ளார சொருகி விட்டாச்சு. ஒயர் திரும்பிக்காமல் மடங்கிக்காமல் சொருக்குங்க. அந்த கேப் பாருங்கள், அந்த இடத்துல வெள்ளை கலர் தெரியுது. அந்த தெரியாத மாதிரி அதை சொருகணும். அந்த இடத்துல பார்த்து பாருங்கள், அந்த வெள்ளை கலர் தெரியுது. அப்படி இழுக்கும்போது அப்படி இந்த பக்கம் வந்துருச்சு. அப்படி வரக்கூடாதுன்னு இன்னொரு தடவை போடுறேன். அந்த கையை வச்சு அந்த இடத்துல அந்த வெள்ளை தெரியாமல் அப்படி அந்த சுற்றும்போது அப்படியே உள்பக்கம் பாருங்கள். இப்போ தெரியல. அப்படியே உள்ளார அதை அமுத்தி விட்டுட்டேன். அந்த ஒயரை உள்ளார விட்டுருக்கேன். இப்போ இது உள்பக்கம் சுற்றிட்டு கொண்டு வந்தோம்ல, அந்த ஒயரு அது டைட்டாக இருக்கும். இப்போ ஏன்னா அதையும் சேர்த்து சுற்றணும், அதனால் டைட்டாக இருக்கும். அந்த ஒயரை இப்போ கட் பண்ணி விட்டுட்டு இப்போ உள்ளார பாருங்கள், அந்த வெளிப்பக்கம் சுற்றின ஒயர் இருக்குல்ல, அதை அப்படியே உள்ளார சைடில் சொருகி விடணும். அந்த சைடில் சொருகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், டைட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் அந்த ஊசி இருக்குல்ல, நம்ம அந்த ஊசியை வச்சு கொஞ்சம் தூரம் குத்தி விட்டிங்கன்னா அந்த கேப் கிடைக்கும். ஊசி இல்லைன்னா ஏதாவது ஷார்ப்பாக ஒரு குச்சி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு கொஞ்சம் அந்த ஒயருங்களை தூக்கி விட்டு, கொஞ்சம் ஒயருக்கு தூக்கி விட்டு அதுக்கப்புறம் இதை அப்படியே சொருகுனா உள்ளார அப்படியே சொருக முடியும். உங்களுக்கு எவ்வளோ தூரம் கொஞ்சம் சொருக முடியுமோ அவ்வளோ தூரம் சொருகிட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். பிரிஞ்சிக்கிட்டு வராது. நல்லா சைடாக பார்த்து சொருகுங்க. சைடாக அப்படியே சொருகி விட்டுருங்க. இப்போ உள்ளார கூடை பார்க்கவும் நீட்டாக இருக்கும். இந்த கூடை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். கைப்பிடியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் இன்ன வரைக்கும் போடலை. இப்போ தான் இந்த கைப்பிடி ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்களும் இது மாதிரி போட்டு பாருங்கள். உள் ஒயர் கொடுத்தும் போடலாம். நம்ம இந்த டேப் கூடங்கிறதுனால எப்படியும் வாங்கின நம்மள்ட்ட அந்த பட்டை நம்மள்ட்ட இருக்கும். அதனால் அந்த பட்டையை வச்சே போட்டுருங்க. ஒயர் நிறையா வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். அதனால் இதுக்கு 2 கட்டு அந்த க்ரீன் கலர் ஒயர் வாங்கிக்கோங்க. அதில் ஒரு அரை கட்டு ஒயர் மீதி ஆகிருக்கு. அதன் பிறகு ரோஸ் கலரும் கொஞ்சம் மீதி ஆகும். ரோஸ் கலர் ஒரு கட்டு வாங்கிக்கோங்க. எப்படியும் 2.5 கட்டு அந்த மாதிரி ஆகும் இந்த கூடை பை போடுறதுக்கு ஒயரு. இப்போ பாருங்கள், இது அப்படியே நல்லா எங்கே உங்களால் சொருக முடியுதோ நான் அந்த மாதிரி பார்த்து எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி சொருகிறேன். மேலே சொருகலாம், அந்த ரோஸ் கலர் தெரியாமல் இருக்கிறதுக்குன்னு முயற்சி பண்ணினேன். அப்படி வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் அதே மாதிரி க்ரீன் எப்படி சொருகணும்னோ அதே மாதிரி அந்த சைடுலேயே உள்பக்கம் அப்படியே இழுத்து சொருகிறேன். ஃபஸ்ட்டு அப்படியே மேலே கொண்டு சொருகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது சொருகுனது அசிங்கமாக தெரிகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த மாதிரி சொருகும்போது தெரியல. அப்படியே தூக்கி விட்டு அதை அப்படியே அடிப்பக்கம் சொருகி விட்டுடலாம். நிறைய பேர் கமெண்ட்டில் நிறைய விதமான கூடைகள் கேட்டிருக்கீங்க. ஒன்று ஒன்றா நான் போட முயற்சி பண்ணுறேன். இதுவுமே ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. அதனால தான் இது போட்டு காமிச்சேன், இந்த டேப்பு கூட. இதுலேயும் இப்போ சின்ன சைஸ் போட சொல்லியிருக்காங்க. அதையும் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. பூஜை கூடை மாதிரியும் ஒன்று போடலாம். இது கொஞ்சம் போடுறதே பெருசாக போட்டு காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் பெரிய கூடையாகவே தான் போட்டுட்டேன். இப்போ இந்த பக்கம் கைப்பிடி போட்டோம்ல, அதே மாதிரியே இன்னொரு சைடும் அதே அளவுகள் எடுத்து நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஷார்ப்பாக கட் பண்ணிவிட்டு சொருகுனீங்கன்னா சொருகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணிடுங்க. இதே அளவுகளோட அந்த ஆப்போசிட் சைடும் மார்க் பண்ணி வச்சுட்டு அந்த ஹோல்ஸ் சென்டர் எவ்வளோ தூரம் விடுறோன்றதை எத்தனை ஹோல்ஸ் இருக்குதுன்னு எண்ணிக்கணும். கரெக்டாக அதை மட்டும் பார்த்துக்கோங்க. போட்டு பாருங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.